ஹலோ மக்களே, 2025ல டாப் 10 மூவிஸை பிளைண்டா ரேங்க் பண்ண போறோம். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மூவி டிராகன். ஆக்சுவலி நல்ல மூவி தான். ஆமா, பிரதீப் ரங்கனான ஒரு ஆக்டிங். 6th கொடுங்க. மாயிசன். இதுவும் ஆக்சுவலா ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபகத் பாசில் நடிச்சிருந்தாவே அது ஆக்சுவலி எதுவும் அது பிடிச்சது எனக்கு. நல்லா ஆக்டிங்லேயே அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். ஆக்டிங்லேயே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். மாரிசன் 5th பிளேஸ் கொடுத்துருங்க. ஓகே. பைசன். ஓகே, அதுவுமே ஒரு ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்டார்ட் தான். கண்டிப்பா துருவிக்ரமுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஆதித்ய வர்மா வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, பார்க்க முடியுமாங்கிறத அது கொஞ்சம் டவுட் தான். 3rd ஒரு நல்ல மூவி 11. 11 இந்த 2025 ஒரு கிரைம் த்ரில்லர். பெஸ்ட் கிரைம் த்ரில்லர். 4 3 BHK. 3 BHK ஆக்சுவலி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ரிலேட் ஆகக்கூடிய மூவி. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. 7th பிளேஸ்ல. இதுவும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. பறந்து போ, ராம் சார். பறந்து போ நான் பார்த்தேன், ஆனா ரொம்ப ஸ்லோவான மூவி. கொஞ்சம் ராம் மூவி வந்து அவர் மூவினாவே ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டச் இருக்கும். அதுல நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போறதுனால நான் 8th பிளேஸ்ல கொடுக்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி. 2025 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் சொன்னோன்னா நான் வந்து எந்த மூவிக்கு இருந்தாலும் சரி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். குடும்பஸ்தன். டவுட்டே இல்லை, 2nd பிளேஸ் தான். கொஞ்சம் உஷாரா கேம் பிளே பண்றான்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் மேட்னி. ஓ மை காட், வேற வழி இல்லை. 9. ஓகே, ஐ கோ வித் 9th. இந்த நெக்ஸ்ட் மாயக்கூத்து தான். எனக்கு வேற வழி இல்லை, நான் 10th பிளேஸ்ல விடுறேன். என்னை பொறுத்தவரைக்கும் 2025 நான் என்டையர் இயர்ல பார்க்கும்போது டாப் 10ன்றது என் 10 பெஸ்ட் பிளேஸ் தான் மாயக்கூத்து. கண்டிப்பா. ஸோ இந்த மாயக்கூத்து படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு